Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த வேளையிலேயும் மகிமைப்படட்டும். Hallelujah. Praise the Lord. நம்ம கேட்டுக்கொண்ட ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் அவர் நமக்கு வாய்க்க பண்ணுவாராக. இன்றும் கூட நம்ம ஒரு நிமிஷம் மீண்டும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நம்ம மனதை நம்ம செலுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனங்களை எல்லாம் அவர் இயேசுவிடமாய் அவர் திருப்பி அவருடைய பாதத்தின் கீழ் நம்மை அமர செய்து, அல்லேலூயா, நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேச வேண்டும் என்று ஒரு நிமிஷம் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட் ஊக்கத்தோட இந்த வேளையில ஜெபிப்போம். Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி பிதாவே. ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறதே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லுகிறதே அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you, thank you, thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஜனங்கள் நடுக்கம் கொண்டு வேதனைப்படுகிற ஒரு அனுபவத்துல இருக்கிற போதெல்லாம் அவர்கள் உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே கடந்து வந்து உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருந்த போது, ஆண்டவரே, அல்லேலூயா, நீர் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் வாசிக்கிறோமே. அதுபோல இந்த வேளையில ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய ஆலயத்தின் நடுவில உம்முடைய கிருபைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களுக்கு நீர் கடந்து வந்து எங்களுக்கு உத்தரவு அருளி எங்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில ஒரு மனமாய் கூட உம்முடைய கிருபைகளை சிந்திக்கும்படி இணைந்து வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய எலும்புகளுக்கு ஔஷதமாய், அப்பா, எங்களுடைய சரீரங்களுக்கு ஆரோக்கியமாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. ஆமென், ஆமென், ஆமென். ஜெருபாபேலுக்கு முன்பாக, ஓ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 இதோ எல்லா மலைகளும் தாழ்த்தப்படட்டும். ஆமென். ஜீசஸ். Glory, 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 glory. காற்று
அவைகளை பறக்கடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. இதோ முத்திரைகளை உடைக்கிற அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமம் இப்பொழுது எங்கள் மத்தியில வல்லமையாய் கிரியை நடப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்துல பாமை நன்றியோடு துதிக்கிறோம். யூத ராஜ சிங்கமாய் எங்கள் மத்தியில, சேனைகளின் கர்த்தராய் எங்கள் மத்தியில, பலத்த அடையாளங்களோடும் ஓங்கிய புயத்தோடும் வல்லமையான ரட்சிப்புகளை எங்களுக்கு செய்கிறவர், மகிமையா எங்கள் மத்தியில விளங்குவீராக இயேசுவின் நாமத்துல. ஓ ஷபரிபா கரபலா. தேங்க் யூ ஜீசஸ். என்று இயேசுவின் நாமத்துல சத்ருவுக்கு கட்டளையிடுகிறோம். தேங்க்யூ லார்ட். இயேசுவே, நீர் அவைகளை கடிந்து கொள்ள இப்பொழுதே ஆண்டவரே அந்தகார வல்லமைகளை அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஓ glory to Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகூலமான துணையா இந்த வேளையில வெளிப்படுகிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ நோவாவுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல இப்பொழுது எங்களுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி உம் பாதத்துல ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இதோ இந்த வார்த்தைகளை தியானிக்கிற வேளையில கர்த்தர் எங்கள் நடுவில கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதங்கள் வெளிப்படட்டும் அப்பா. சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில விசுவாசித்தும் இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். நன்றி பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 Amen. Jesus. Glory to God. Praise the Lord. Hallelujah. ஆமென். ஒரு பாடலை கூட நான் பாடி நம்ம வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. ஒரு நிமிஷம் அந்த பாடல் வரிகளை கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். பாடல் வரிகளை நான் சாட்ல போடுறேன். கரெக்டா காப்பி ஆகல. தேடி கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைன்ல இருக்கு. Praise the Lord. Hallelujah. என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்போம், துதிப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. Praise the Lord. ஆபிரகாமை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய விசுவாசம் எப்படி அவனுக்குள்ளே கிரியை செய்தது என்றால், against all odds. ஆங்கிலத்துல அது அப்படி அற்புதமா எழுதப்பட்டிருக்கு. against all odds. Hallelujah. He believed அப்படின்னு வரும். and he worshipped வரும். Hallelujah. எல்லா தாறுமாறுகளையும், எல்லா எதிர்த்து வருகிற பிரதிகூலமான கிரியைகளுக்கும்
எல்லா வித்தியாசமான கிரியைகளையும் தாண்டி கிரியை செய்யும்படி கர்த்தராகிய இயேசு நமக்குள்ள அவர் வைத்திருக்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. இன்று நம்ம ஒன்று கூடி இயேசுவை துதித்து நம்ம காணப்படுகிற போது, பிரைஸ் தி லார்ட், தேவ சமூகத்துல ஒரு வல்லமையான ஒரு காரியமா இருக்கும். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க விசுவாசிகளை பார்க்கும்போது ஆச்சரியப்படணும். எப்படி தெரியுமா? என்னென்னமோ காரியங்கள் வருது இவனுக்கும் எதிராதான். ஆனா எப்படியோ இவனும் நடந்து போயிட்டு இருக்கானே. அல்லேலூயா. தண்ணீர் மேல பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய படகுல இருந்த கூட்டாளிகள் ஆச்சரியமா பார்த்தாங்க. இவனும் என்னென்னமோதான் கடினமான பாதைகளில போய் வருகிறான். ஆனா இவன் எப்படியோ நடந்துடுறானே. தண்ணிக்குள்ள இயேசு கூப்பிட்ட உடனே நடந்துட்டானே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் கர்த்தர் நம்மை நடக்க பண்ணுகிறவர், நம்மை எழும்ப பண்ணுகிறவர். பிரைஸ் தி லார்ட். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஆமென். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் நமது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். க்ளோரி. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. க்ளோரி க்ளோரி. வழிகளில் எல்லாம் நம்மை காக்க தூதர்கள் நமக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஜீசஸ் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். க்ளோரி. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் இன்னல்கள் வரலாம், பரீட்சைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனா நமக்குள்ள இந்த பாடல் இப்படி லூப் ஆயிட்டே இருக்கும். எப்படி? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தாண்டி கடந்து சென்று கொண்டே இருக்கும்படிக்கு கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பலனும் நமக்கு துணை செய்து நம்மை நடத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. தேவ சமூகத்துல நம்ம ஒரு சாதாரண ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன சமயம், ஒரு அப்படி ஒரு சின்ன ஒரு பகுதி தான். ஆனாலும் இந்த எளிமையான கூட்டத்தார் மேல கர்த்தருடைய கிருபைகளும் தயவுகளும்
எண்ணங்களும் இருக்கிறபடினால கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு அவர் நிச்சயமாய் பேசுவார். விசுவாசத்தோடு, தாகத்தோடு தேவ சமூகத்துல அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போம். ஆர்வமாய் அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்மளுடைய இருதயத்தை, மனதை நம்ம ஒருமுகப்படுத்துவோம். இந்த வேளையில ஒரு 30, 35 நிமிஷம் நம்ம தேவ சமூகத்துல செலவிடுகிற இந்த சமயங்களை நம்ம அபியாசப்படுத்திக் கொள்வோம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வசனங்களுக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். இன்று நம்ம காண இருக்கிற வசனங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15ல இருந்து 17 வசனம் வரைக்கும். 2 ராஜாக்கள் 2 கிங்ஸ் 15 onwards to 17. ஹல்லேலூயா. எல்லோரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 கிங்ஸ் சாப்டர் 6 15, 16, 17. யாராவது எடுத்திருந்தா வாசிக்கலாம். 6, 15, 16, 17. 2 Kings 6, 15, 16 and 17. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டு இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. மகிமையான ஒரு வேத பகுதி. இந்த இடத்தை நம்ம அதிக முறை கூட வாசித்திருப்போம். இங்கே ஒரு வேலைக்காரன், தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன். அப்படி என்றால் அவன் எவ்வளவு ஒரு உத்தமத்தோடு தேவ தாசனுடைய வீட்டிலே அவன் காணப்படுகிறான் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் கூட இருந்திருக்க வேண்டும். காரணம், அவன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் என்று பார்க்கிறோம். அது நமக்கு எதை காண்பிக்கிறது? அவன் ஒரு உற்சாகமாய் தன்னுடைய எஜமானனுக்கு வேலை செய்கிறவனாக, ஒரு ஜாக்கிரதையோடு வேலை செய்கிறவனாக, ஒரு ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் காணப்படுகிறான். நம்ம குடும்பங்களிலே ஒரு 4 பேர் இருந்தாலும் பொதுவாக அதிகமாய் சில சமயங்களில் எவ்ரிதிங் இஸ் ஷேர்டு. எல்லாருமே ஓரளவுக்கு ஷேர்டா பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வோம். சில சமயங்களில் ஒரு ஆள் அதிகாலமே எழுந்து கூட சில வேலைகளை செய்ய வேண்டியதா இருக்கும். ஒரு ஆள், அது ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தர், பொதுவாக நிறைய சகோதரிகள் அப்படி செய்வதை நம்ம கேள்விப்படுகிறோம். அப்படி காலையிலேயே எழும்பி சில வேலைகளை செய்ய வேண்டியதா இருக்கும். சில பொறுப்புகள் அதிகமாய் அப்படி இருக்கிறவர்கள் அப்படி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். அப்படி ஒரு வழக்கம் இருக்கும். அப்படி ஒரு ஆள் தான் செய்ய வேண்டும் என்று அல்ல. ஆனால் அப்படி பழகி போயிருக்கும். சில குடும்பங்களில் அப்படி பழகி போயிருக்கும். அப்படி அது ஒரு பொறுப்பை இங்கே காண்பிக்கிறது. இப்படி ஒரு வேலைக்காரன் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன் என்பதை நாம் இங்கே கண்டு கொள்கிறோம். ஆனால் அவனுக்கு இப்ப என்ன பிரச்சனை வருகிறது? அவனுடைய பிரயோஜனங்கள் எந்த அளவிற்கு இருந்திருக்க வேண்டும் என்றால், அவன் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு மிகவும் உதவியாய் அவன் இருந்திருக்க கூடும். இப்ப அவனுக்கான ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன? ஒரு பயம் வருகிறது. காரணம், அதிகாலையிலே அவன் அப்படி வெளியே புறப்பட்டு வருகிற போது அவன் பார்க்கிறான், இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணங்களை சுற்றி இருக்க அவன் காண்கிறான். அவனுக்குள்ளே ஒரு பெரிய பயம்.
என்னடா நம்ம ஒரு ஆள் இருக்கோம், நமக்கு ஒரு எஜமானன் இருக்காரு. இவ்வளவுதான் நம்ம பக்கம் ஆட்கள். மற்றபடி நம்ம பக்கம் ஆட்கள் வேற யாரும் இல்ல நம்மை பாதுகாக்க. ஆனால் இங்கே நம்மை சுற்றி, நம்மை எதிர்க்க, நம்மை வீழ்த்த, நம்மை அழிக்க ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. அதுவும் எப்படி வந்திருக்கிறார்கள்? சாதாரண ஒரு சிவிலியன்ஸா வரல. ராணுவமும், குதிரைகளும், ரதங்களும் சுற்றி வளைத்து அவர்கள் வந்திருக்கிறதை அவன் கண்டவுடனே, இன் தி நேச்சுரல் எனிபடி வில் பிகம் அஃப்ரேட். அது யாரும் விதிவிலக்கல்ல. நம்ம இயல்புல யாரும் இதற்கு என்ன செய்து விடுவோம்? பயந்துதான் போவோம். இப்படி திடீர்னு பார்த்தா. ஒரு ஆள் ராணுவ உடையில வீட்டு பெல் அடிச்சாலே நம்ம கதவு திறந்தா என்ன ஆகும்? பயந்துருவோம். எதுக்குடா ஒரு மிலிட்டரி டிரெஸ்ல ஒருத்தன் வந்திருக்கான் அப்படி. அல்லேலூயா. அப்படி இங்கே சுற்றியும் வளைத்து விட்டார்கள். இதுதான் இந்த பிசிக்கல். ஆனால் இப்பொழுது அவனுடைய எஜமானன் அல்லது தேவனுடைய மனுஷன் எலிசா சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவன் என்னத்துக்கு பயந்தான் என்ன அப்படின்லாம் சொல்லல. ஆனால் அவன் பயத்தை பார்த்த உடனே என்ன தெரிந்து கொண்டான் எலிசா? இவன் இவ்வளவு பேர் வந்திருக்கிறத பார்த்து தான் என்ன செஞ்சுட்டான்? பயந்துட்டான். அல்லேலூயா. சில சமயங்களில நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் இட் மே அவுட் நம்பர், இட் மே அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதனுடைய நம்பர்ஸ் ஆர் நாட் ஃபேவரபிளா இருக்கும். ஒரு ஃபேவரபிள் நம்பர்ஸ் சில சமயத்துல நமக்கு கிடைக்காது. இந்த பூமியில எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் தான். நிறைய உலகத்தினுடைய அமைப்பை பார்க்கிற போது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கலா இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துலயுமே ஒரு எண்ணிக்கை இருக்கு. அந்த எண்ணிக்கை கூடினாலோ குறைந்தாலோ அதனுடைய அளவை வைத்துதான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. இன் தி நேச்சுரல் தட் இஸ் ஹவ். பட் இன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், ஆவிக்குரிய உலகத்துல அப்படி அல்ல. அல்லேலூயா. அப்படியே அதை ஆவிக்குரிய உலகத்துல ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாலும் எப்படிதான் இருக்கு? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. என்னடா அப்படி சுத்தி முத்தி பார்க்கறான்? என்ன சொல்றான் நம்ம எஜமானன் எலிசா? இவன் எப்போதும் வித்தியாசமா ஏதோ சொல்லுவான். ஆனா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா சொல்றானே. சுத்தி முத்தி பார்க்கறான். ஒரு ஆள் கூட இவங்க சைடுல இல்ல. ஆனா இவன் சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்ம கடந்த வாரங்களில் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறது தான். கண்களுக்கு சில சமயங்களில் புலப்படாமல் இருந்தாலும் நம்மளுடைய விசுவாசம் நமக்கு ஒரு முக்கியமானதாய் அது இருக்கிறது. அது போலதான் இந்த இடத்துல அவன் பார்த்தான், ஒன்னும் அவன் கண்ணுக்கு தெரியல. பிறகு எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அல்லேலூயா. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்து இருக்கிறதை அவன் கண்டான். கண்களை திறந்தார். கர்த்தர் தான். இவன் ஜெபிக்க தான் முடிஞ்சிச்சு. எலிசா சொல்லதான் முடிஞ்சிச்சு. ஆனா கண்களை திறக்கிறவர் யார் தான்? கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய மனக்கண்களை இல்லாட்டி ஆவிக்குரிய கண்களை அல்லது விசுவாசத்தின் பார்வையை நமக்கு திறக்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர் தான். அல்லேலூயா. இங்கே எலிசா அப்படி ஜெபம் பண்ணின பிறகு கர்த்தர் உடனே ஒரு கிரியையை செய்கிறார். அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நம்ம ஊழியங்களில விசேஷமாய் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே, சிலருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லியிருப்போம், சிலருக்கு சில வார்த்தைகளை பகிர்ந்திருப்போம். ஆனால் அவர்களே அதை கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். நம்ம ஜெபிக்கிறோம் கர்த்தரிடத்துல, நம்ம சொல்லிவிட்டு வருகிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவரே இவர்களுடைய கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு கிரியை செய்வாரே. ஆனால் அவர்களும் எதை பார்க்க முடியும்? எலிசா காண்கிறதை, தேவனுடைய மனுஷன் காண்கிறதை, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் காண்கிறதை
இவர்களும் கண்டுகொள்ள முடியும், மற்றவர்களும் கண்டுகொள்ள முடியும். அப்படிதான் அவன் பார்க்கிறான். சரி, நம்மளுடைய காரியம் என்ன இன்றைக்கு அப்படின்னா, முக்கியமா எலிசாவை சுற்றிலும் இருந்த அந்த காரியங்கள் என்ன? அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இதை அக்கினிமயமான என்று நம்ம பார்க்கிற போது நம்ம ஒரு முதல் காரியம் இங்கே நாம் அறிந்து கொள்ள கூடியது என்ன என்றால், அது அபிஷேகத்தை நமக்கு காண்பிக்கிறது. அனாயிண்டிங். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு அபிஷேகம் இவர்களை சுற்றிலும் இருக்கிறதை அவன் கண்டுகொள்கிறான். அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று வருகிற போது, ஒரு கர்த்தருடைய சீஷன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் என்று வருகிற போது, தேவனுடைய தாசன் என்று வருகிற போது, தேவனுடைய பிள்ளைகள் என்று வருகிற போது, அவர்களுக்கு கர்த்தர் அவகாசமாய் வைத்திருக்கிறதான பரலோகத்தின் பலம் என்ன என்றால், அது அக்கினி அல்லது அபிஷேகமாய் அது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிற ஒரு அபிஷேகமாய் அது இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை இவனுடைய கண்கள் திறந்த போது இவன் அறிந்து கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. அநேக விசுவாசிகள் விசுவாசிக்கிறது உண்டு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டது உண்டு, மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று விசுவாச மார்க்கத்திற்குள்ளே கடந்து வந்ததும் உண்டு, சபையிலே இணைக்கப்பட்டதும் உண்டு. ஆனால் ஒரு பூரண பெந்தகோஸ்தே அனுபவத்துல வருகிறது குறைவாய் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு ஜீவியத்திற்குள்ள எழும்பி வருகிறது குறைவாய் இருக்கிறது. அதை குறித்த தாகம் குறைவாய் இருக்கிறது. அதை குறித்த ஒரு தேடுதல் குறைவாய் இருக்கிறது. ஆனால் கண்கள் திறக்கிற போது அறிந்து கொள்ள முடியும். என்ன அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறதான அக்கினியை நாம் அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்திலே இருந்து இறங்கி வருகிறதான தேவனுடைய பலனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது நமக்கு அவகாசமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் மனுஷனுக்கும், ஒவ்வொரு பூமியிலே காணப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பலனாய் இது இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory. Hallelujah. Praise the Lord. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற வேளையிலேயே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்துல ஒரு தாகம் உண்டாக வேண்டும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. என்ன தாகம்? ஓ, எனக்கும் அந்த அபிஷேகம் வேண்டும். Praise the Lord. கர்த்தாவே, நானும் அந்த அபிஷேகத்தை கண்டுகொள்ள வேண்டும். என்னுடைய இப்பொழுது கர்த்தருடைய வசனங்கள் போதிக்கப்படுகிற போது விசுவாசத்தின் மனக்கண்கள் திறக்கப்பட்டு அதனுடைய தரிசனத்தை காண்கிற போது நாம் கேட்க வேண்டும், கர்த்தாவே, இதோ பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த உன்னதத்தின் பலன் எனக்கும் தரிப்பிக்கப்பட வேண்டும். ஓ, என் மேலையும் அந்த அக்கினியின் அபிஷேகம் இறங்கி வர வேண்டும் என்று தாகத்தோடு தேவனுடைய பிள்ளை காணப்பட்டால் கர்த்தர் இன்று இரவும் கூட அப்படி அபிஷேகத்தால் நிரப்பி, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி, அவர் வல்லமையினாலே நிரப்பி நம்மை வைத்திட முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. ஹல்லேலூயா. Thank you Lord. நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கும். நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியம் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கும். நம்மளுடைய போக்கும் வரத்தும் அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்கும். ஓ, மலைகளை சுற்றிலும் அக்கினிமயமாய் இருந்ததை வேலைக்காரன் கண்டு கொள்ளுகிறான். Praise the Lord. Hallelujah. அபிஷேகம் தான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ராணுவமும் குதிரைகளும் சத்துருவின் பட்டாளங்களும் சுத்தி வந்திருக்கிற போதிலும், கொத்தளம் போட்டு வளைந்து கொண்டு வந்திருக்கிற போதிலும், அபிஷேகம் இறங்குகிற போது, அல்லேலூயா, அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையாகவும் தலையை நிமிர பண்ணுகிறதும் கர்த்தருக்குள்ளே
கலிகூற செய்கிறதுமான அபிஷேகம் விசுவாசியினுடைய இருதயத்துல, அவனுடைய சரீரத்துல அது கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இரண்டாவதாக இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு இவன் கண்டுகொள்ளுகிற காரியம் என்ன? அது வெறும் அக்கினி மாத்திரமல்ல, அது அக்கினிமயமான குதிரைகளாலும் நிரம்பி இருக்கிறதை அவன் காண்கிறான். குதிரை என்று வருகிற போது வேதத்தின் அடிப்படையில நிறைய வசனங்கள் உண்டு. யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரை என்று வருகிற போது அதற்கு இட் ஹாஸ் அ ஃபோக்கஸ், ஒரு கடிவாளம் போட்டு ஒரு இப்படித்தான் அது பார்க்க வேண்டும் என்கிறபடி அதை வைத்து பயிற்சி கொடுத்து வைத்திருப்பார்கள். அது மற்ற மிருகங்களைப் போல அல்ல, அது யுத்தத்திற்கென்று பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு மிருகமாய் அது இருக்கிறது. தூரத்தில் இருக்கிற போதே அது ஒரு யுத்தத்தை, ஒரு போரை அது மோப்பம் கண்டுகொள்ளும் என்று கூட வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியானால் குதிரை என்பது ஒரு விசுவாசியினுடைய ஜீவியத்துல கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அழைப்பை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, a calling. முதல்ல அக்கினி என்று பார்க்கிற போது it is anointing. horses என்று நம்ம பார்க்கிற போது it is a calling, a distinct calling. அவருடைய அழைப்பு மாறாதவையாய் இருக்கிறது. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பூமிக்குரிய அழைப்புகளும் உண்டு, பரலோகத்திற்குரிய அழைப்புகளும் உண்டு. பூமிக்குரிய அழைப்புகள் என்று வருகிற போது ஒரு விசுவாசி முதலாவது கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளையாய் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். இரண்டாவது, அவன் தன்னுடைய குடும்பத்துல ஒரு மனைவிக்கு கணவனாக அல்லது கணவனுக்கு மனைவியாக அல்லது ஒரு பெற்றோருக்கு பிள்ளையாக, பிள்ளைகளுக்கு அப்பாவாக அம்மாவாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சபையில ஒரு அவயமாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதத்துல விசுவாசிகளை குறித்து அல்லது அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்புகளை குறித்து பார்க்கிற போது நிறைய வார்த்தைகள் உண்டு. We have been called as a royal priesthood. Hallelujah. A strange people. Hallelujah. Glory to God. நம்முடைய ஒரு பரிசுத்த தேசமாய் கூட கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். இன்னமும் பரலோகத்திற்குரிய அல்லது ஆவிக்குரிய அல்லது ஊழியத்தின் காரியங்களில பார்க்கிற போதும் நமக்கு சில வரங்களை கொடுத்து தீர்க்கதரிசிகளாக, ஜெப வீரர்களாக, கர்த்தருக்குள்ளே மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களாக, வழிகாட்டுகிறவர்களாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சுவிசேஷகர்களாக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு விசுவாசியினுடைய ஜீவியத்துல வெறும் அபிஷேகம் மாத்திரம் அல்ல, அவனுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு குதிரை எப்படி யுத்தத்திற்கு நேராய் பயணித்து செல்லுமோ அது போல தேவனுடைய பிள்ளையும் தானுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இலக்குகளுக்கு நேராய் விரைந்து செல்லக்கூடியவனாய் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு மேல ஒரு அழைப்பு இருக்கிறதையும் இதோ இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறந்த போது கண்டது போல நம்முடைய கண்களும் இந்த ராத்திரியில கண்டுகொள்ள வேண்டும். ஓ, நமக்கு தெரிய வேண்டும், கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது எந்த சோதனைகள், எந்த வேதனைகள் வந்தாலும் அந்த அழைப்பிலே ஓடுகிற அனுபவம், அந்த அழைப்பிலே நடந்து செல்லுகிற அனுபவம், அந்த அழைப்பிலே குதித்து செல்லுகிற அனுபவம் கொஞ்சமும் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தன்னுடைய அழைப்பின் பிரகாரமாகவே சென்று கொண்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். நாம எல்லோரும் இந்த தேவனுக்கு கர்த்தருக்குள்ளே விசேஷமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு சபையாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தனிப்பட்ட விதங்களிலேயும் சபைக்கு பிரயோஜனம் உள்ள ஜனங்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. அப்ப குதிரைகள், அக்கினிமயமான குதிரைகள், அபிஷேகத்தோடு இருக்கிற ஒரு அழைப்பு இது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory to God. It is not an office of the world, but it is an office of hallelujah, of heaven. Hallelujah. இந்த அழைப்பு, இந்த ஒரு
ஒரு காரியம் உலகத்தில இவன் அமைத்துக் கொள்ளுகிறதல்ல, பரலோகத்தில இருந்து இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மூன்றாவதாக இன்னொரு காரியத்தையும் இந்த வேலைக்காரன் கண்டுகொள்ளுகிறான். என்ன கண்டுகொள்ளுகிறான்? இந்த மலை முழுவதும் அக்கினிமயமான குதிரைகளால் மாத்திரமல்ல, ரதங்களாலும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டுகொள்ளுகிறான். அல்லேலூயா. ரதங்கள் எதை நமக்கு காண்பிக்கிறது? சாரியட்ஸ். இட் ஹல்லேலூயா. அது நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், இட் ஷோஸ் அஸ் த லீடிங். ஹல்லேலூயா. நடத்துதல், பரிசுத்த ஆவியின் நடத்துதலை அது காண்பிக்கிறது. அப்ப அபிஷேகம், அழைப்பு, நடத்துதல், லீடிங். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய மனுஷன் நடத்தப்படுகிறான். ஒவ்வொரு சூழ்நிலையின் வழியாகவும், ஒவ்வொரு காலகட்டங்களின் நடுவிலேயும் அவன் நடத்தப்படுகிறான். There will be a leading. Praise the Lord. வெறும் அப்படியே நடந்து போகிறதல்ல, நடத்தப்படுகிற அனுபவம். Praise the Lord. கர்த்தருடைய போதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அபிஷேகம் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நடத்துதல் உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருதயம் அதற்கு நேராய் இயக்கப்படும். அவனுடைய காரியங்கள் அதற்கு நேராய் ஒருங்கிணைந்து வரக்கூடும். அவன் தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு நேராய் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியது அவனுக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு நடத்துதல் உண்டு. We have to yield to the leading of the Holy Spirit. Hallelujah. அப்ப ஒரு விசுவாசி என்றால் அவனுக்கு 3 காரியங்களும் இருக்கிறது. விசேஷமாய் இது ஊழியத்தின் பகுதியில அதிகமாய் பிரதிபலிக்கும். அதனாலதான் எலிசாவை சுற்றிலும் அவன் தேவனுடைய தாசனாய், தேவனுடைய மனுஷனாய் இருந்தபடினால எலிசாவை சுற்றிலும் அது நிரம்பி இருந்ததை இவன் காண்கிறான். Hallelujah. We learn from the servants of God. தேவ தாசர்களை நாம் காண்கிற போது, தேவ மனுஷர்களை நாம் காண்கிற போது, அவர்களுக்கு இந்த 3 இருக்கிறதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதனாலே நமக்கும் என்ன உண்டாகிறது? When they are standing as examples of God's anointing, God's leading, God's calling, we are also inspired. We are also motivated to receive the anointing, the leading and the calling. Hallelujah. To அதனுடைய வழிகளுக்குள்ள வரும்படிக்கு நமக்கு தாகமும் ஒரு தேடுதலும் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம கண்டு முடிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில, இது பழைய ஏற்பாட்டில ஒரு வேலைக்காரனை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில ஒரு வேலைக்காரனுக்காக இங்கே எப்படி ஒரு வேலைக்காரன் பயந்து போனான். மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு வேலைக்காரன், உற்சாகமாய் அதிகாலையிலே எழும்பி வேலை செய்கிறவன். அவன் பயந்து போன போது தேவனுடைய மனுஷனோடு அவனுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தபடினால அவன் மூலமாய் கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பம் கடந்து சென்று அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு, கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்து அவன் இந்த 3 காரியங்களை அறிந்து கொள்ள, அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள, அதனுடைய விசுவாசத்துல அவன் வர்த்திக்க பண்ண எப்படி கர்த்தரால் கூடியதோ அதுபோல இன்னொரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரனை நாம் பார்க்க கூட போவதில்லை. அவனை குறித்து கேள்வி மாத்திரம் நாம் பட போகிறோம். வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம். அல்லேலூயா. நான் வேகமாய் இந்த பகுதியை வாசிக்கிறேன். மத்தேயு 8. பிரைஸ் தி லார்ட். அங்கே நான் 5 வசனத்தில இருந்து நான் வேகமாய் வாசிக்கிறேன். Matthew 8:5 onwards. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவனிடத்தில் வந்து, எல்லாம் கவனமாய் நம்ம செவி கொடுப்போம். ஒரு சில நிமிடங்கள் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, இப்படிதான் அந்த வசனம் தொடங்குது. நமக்கு இந்த வசனமும் பார்த்த காரியம்தான். இருந்தாலும் இதுல நான் வேகமாய் ஒரு சில பகுதிகளை நாம் வாசித்து முடிக்கலாம். இங்கே இயேசு கப்பர்நகூமுக்கு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, பிரவேசித்த போது, exactly when Jesus arrived at Capernaum, 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து. அல்லேலூயா. A centurion. கரெக்டா அதே சமயத்துல அதே பகுதிக்கு அவன் வருகிறான்.
கர்த்தர் ஒரு இடத்திற்கு வருகிற போது ஒரு மனிதனும் அதே இடத்திற்கு வருகிறது இன்றைக்கும் ஆவிக்குரிய பிரகாரங்களில அது ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதுவே ஒரு சத்தியமாய் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அநேகர் விசுவாசிகள் விசேஷமாய் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அதே இடத்திற்கு நாம் அதே சமயத்துல வருகிறது இல்ல. When the Lord moves on, we sometimes do not move on. இன்னமும் we sometimes grieve the old sorrows. We sometimes we are being angry for the old incidents. We are sometimes slacking. நம்ம பின்னடைவாகத்தான் இருக்கும். இன்னமும் பின்தங்கிதான் சில சமயத்துல இருக்கும். கர்த்தர் அந்த பகுதிக்கு நேரா வந்துட்டாரு. நம்ம இன்னமும் வேறு பகுதியில உட்கார்ந்து இருக்கோம். கர்த்தர் நகர்ந்து கொண்டே இருக்கார். விசுவாசத்துல அவர் அடுத்தடுத்த நிலையில நம்மை நகர்த்தி நடத்தி கொண்டே வருகிறார். ஆனா நம்ம எங்க இருக்கோம்? அந்த நடத்துதலுக்கு நம்மை விட்டு கொடாமல் சில சமயங்களிலே பிற்பகுதியிலேயே இருக்கும். அல்லது சில சமயங்களிலே ரொம்ப அட்வான்ஸா ஓடி போயிரு. கர்த்தர் வருவதற்கு முன்பாகவே கப்பர்நகூமுக்கு வந்தவன்லாம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரே இன்னும் அந்த இடத்துக்கு வரல. ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? ஆர்வமா. அதனாலதான் சொல்வேன், கர்த்தருடைய வசனங்களை சில சமயங்களில வேதத்துல தேடி வாசிக்கணும் தான். ஆனாலும் சில சமயங்களில கர்த்தர் நமக்கு இந்தந்த நாளுக்குரிய மன்னாவை கொடுப்பார். அந்தந்த வாரத்திற்குரிய காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் டீல் பண்ணுவார். அல்லேலூயா. Holy Spirit will deal the matters of our lives in that same week. Hallelujah. அதனால தான் when we are committed as a group to a specific ministry, ஒரு குறித்த ஊழியத்துல when we are committed, when we are true to it, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய தொடங்கிடுவாரு? நம்மோட பேச தொடங்கிடுவார். ஹல்லேலூயா. நம்மோட அந்த இடத்துல எல்லாம் சந்திக்க தொடங்கிடுவார். இட் இஸ் நாட் ஓன்லி இது மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடி, இது மாத்திரம் அல்ல, நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபமும் கூட. சில சமயங்களில் நம்ம ஒழுங்கா ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ஒரு குடும்பமாகவோ தனிப்பட்ட முறையில் அப்படி கூடி வந்து நம்ம தொடர்ந்தா அதுல நம்ம இருக்கிற போது அந்த பகுதியில எல்லாம் இயேசு வந்து சந்திப்பார். அது மாத்திரமல்ல, சில சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளுகிறதிலேயும் கூட கர்த்தர் அளவாய் நமக்கு போதித்து அதனுடைய நாட்களில் அதனுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நடத்தி கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நமக்கு போதிக்கப்படுகிற விஷயத்தை நம்ம விட்டுடுவோம். அதற்கு நம்ம செவி கொடாமல், அதற்கு நம்ம இணங்கி இடம் கொடாமல் என்ன செய்ய தொடங்கிடுவோம்? வேற ஒண்ணுத்தை நம்ம தேடிக்கொண்டு இருப்போம். அதே வேதாகமத்துலதான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இந்த எந்த காரியத்துல நெருங்கி வராரோ, எந்த பகுதியில கர்த்தர் நடந்து போய் கொண்டு இருக்காரோ, அங்க போய் அவரை பிடிச்சிட்டா என்ன நடக்கும்? அது அற்புதத்திற்கு ஒரு வாசலா இருக்கும். அல்லேலூயா. எப்போதும் அநேக வேளைகளில இப்பதாங்க கர்த்தர் இங்க இருந்து போனாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம போயிருப்போம். இல்லாட்டி இன்னும் வரலைங்களே, இன்னும் கர்த்தரை காணாம அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இருப்போம். அப்படி இல்லாம ஒரு பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலோடு வந்தால், இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி வந்தானோ அது போலதான் இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது இந்த நூற்றுக்கு அதிபதி அவரிடத்தில் வந்தான் என்று பார்க்கிறோம். அவன் வந்து என்ன சொல்லுகிறான்? எப்படி எலிசா தேவனிடத்துல தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஏனென்றால் தன்னுடைய வேலைக்காரன் பயத்தினால நடுங்கிக் கொண்டு இருக்கிறான், அந்த பயம் நீங்க வேண்டும் என்று அவன் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டானோ, அதுபோல இந்த நூற்றுக்கு அதிபதியும் ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்ளுகிறான். இவன் என்ன சொல்லுகிறான்? தன்னுடைய வேலைக்காரன் வீட்டுல திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறான், அந்த வியாதி நீங்க வேண்டும், அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று கர்த்தரிடத்துல இவன் வேண்டிக் கொள்ளுகிறான். கர்த்தரும் சொல்றாரு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள் என்று உடனே சொல்லுகிறார். எதனால ஆண்டவர் இவ்வளவு ஆச்சரியப்படுறாரு? எதனால கர்த்தர் இவனை இவ்வளவு அக்னாலேஜ் பண்றாரு?
எதனால இவனுடைய விசுவாசத்தை நமக்கு தனிப்பட்ட முறையில அதனுடைய மேன்மையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார் தெரியுமா? இவன் சரியான டைம்ல இங்க வந்தது மாத்திரம் இல்ல, ஒரு அது எதை காண்பிக்கிறது? இட் ஷோஸ் தி லீடிங் தட் ஹி ஹேட். ஒரு லீடிங்கோட வந்திருக்கான், விசாரித்து வந்திருப்பான், அநேக சீஷர்மார்கள்ட்ட விசாரித்து வந்திருப்பான், அநேக தேவதாசர்கள்ட்ட விசாரித்து வந்திருப்பான். இன்றைக்கு விசுவாசிகள் யாரிடமும் விசாரிக்கிறது இல்ல. இன்றைக்கு விசுவாசிகள் எந்த தேவதாசர்களோடும் ஐக்கியம் வைக்கிறது இல்ல. தனிப்பட்ட முறையில ஜீவியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. when we have an opportunity for brothers and believers and people of God to come together and discuss and converse with each other, we have to make use of it. அப்படியெல்லாம் விசாரித்து பழகி ஒரு ஐக்கியப்படுகிறதுனாலே தான் என்ன தெரிஞ்சிருக்க கூடும், இயேசு இந்த டைம்ல கப்பர்நகூமுக்கு வந்திருப்பாருன்னு தெரியும். அப்ப லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று வருகிற போது தனிப்பட்ட முறையில போய்கொண்டே இருந்தால் அது வராது, ஒரு ஐக்கியமாய் வரணும். ஒரு தேவதாசர்களோட, தேவ பிள்ளைகளோட, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோட ஒரு ஐக்கியத்தோடு இருந்து ஒரு விசாரித்து பழகி இப்படி வருகிற போதுதான் என்ன உண்டாகும்? ஒரு நடத்துதல் உண்டாகும், ஒரு சீஷத்துவம் உண்டாகும். சீஷத்துவத்துக்குள்ளேதான் பரிசுத்தாவின் நடத்துதல் உண்டாகும். அப்படி இவனுக்கு ஒரு நடத்துதல் இருக்கிறது மாத்திரமல்ல, இவன் தன்னுடைய அழைப்பையும் புரிந்திருக்கிறான். என்ன சொல்றான்? நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் ஒரு அதிகாரத்துல இருக்கிறேன், எனக்கு கீழே இருக்கிறவர்களும் உண்டு, நான் சில அதிகாரிகளுக்கு கீழ்பட்டு இருக்கிறதும் உண்டு. ஐ நோ மை காலிங். அல்லேலூயா. இது அதைத்தான் திருஷ்டாந்தப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இவனுக்கு ஒரு லீடிங் இருக்கிறது மாத்திரமல்ல, he also understands his calling. அல்லேலூயா. இது எப்படி வந்திருக்கும்? இவன் தன்னை நிதானித்துக் கொள்ளுகிற பக்குவம் உள்ளவனாய் இருக்கிறான். அப்ப லீடிங் comes when you have fellowship and have a discipleship in our lives, but the calling comes when we understand, when we discern ourselves. இது இப்படி நான் தப்பா நடந்துக்கிறேன், இதுல நான் சரியா நடந்துக்கிறேன், இதுல நான் கனம் கொடுக்கிறேன், இதுல நான் கனம் கொடுக்கல, இதுல நான் சரியா பேசியிருக்கேன். இப்படி தன்னை நிதானித்துக் கொள்ளுகிற, தேவ சமூகத்துல தன்னை நிதானித்துக் கொள்ளுகிற பக்குவம் உள்ளவர்களுக்கு என்ன உணர்ந்து கொள்ள முடியும்? தன்னுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ள முடியும். That is the next. அதுதான் அதனுடைய அடுத்த ஸ்டேஜ். அதுதான் when somebody starts to discern himself, he will soon realize his calling. Hallelujah. Praise the Lord. தன்னை குறித்து நிதானிக்க அறியாதவர்கள் அப்படியே போய்கிட்டே தான் இருப்போம். ஆனா நிதானித்து நம்ம வருகிற போது we understand our calling. Hallelujah. மூன்றாவதாக இவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமையை இவன் உணர்ந்து இருக்கிறான். இவன் என்ன சொல்றான்? நீர் வர வேண்டும் என்று கூட அவசியம் அல்ல, நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். We preach sermon after sermon, we listen to the word of God. நம்ம பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலோடு கூடிய அல்லது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வாசனங்களை நம்ம ஒருமித்து அபிஷேகத்திற்குள்ளே, தேவ பிரசனத்திற்குள்ளே நம்ம இணங்கி வந்து விட்டு கொடுத்து தாழ்த்தி நம்மளுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். அப்படியானால் என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த வார்த்தை வெறும் நம்முடைய அறிவை பெருக்குகிற வார்த்தை அல்ல, ஏதோ இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு நாலேஜ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி அல்ல. இந்த வார்த்தைகளை ஐ லேர்ன்ட் சம்திங் அப்படி அல்ல, ஐ ரிசீவ்ட் சம்திங். இந்த வார்த்தையிலேயே ஹீலிங் இருக்கு, இந்த வார்த்தையிலேயே என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்கிறது. Hallelujah. He not only was led at the right time to the right person, to Jesus. He was not only understanding his own calling, but he also understood the power of God in the word of God, the anointing in the word of God. கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் சமயம், ஒரு 10 நிமிடம் அதிகமானது இன்றைக்கு. ஆனால் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கேட்ட வார்த்தைகளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற போது ஸ்தோத்திரம் பண்ணி
நம்மை தாழ்த்துகிற போது, தேவனை மகிமைப்படுத்தி நம்மை தாழ்த்துகிற போது, கர்த்தரை ஆராதித்து துதித்து நம்மை தாழ்த்துகிற போது, கேட்ட வசனங்களுடைய வீரியம், அதனுடைய வல்லமை, அதனுடைய கிரியை நமக்குள்ளே கடந்து வரும். எப்படி இந்த 2 பேரும், எலிசாவும் இந்த 100க்கு அதிபதியும் ஒரு தேவனுடைய தாசர்களை போல அவர்கள் காணப்படுகிறார். ஆவிக்குரிய மனுஷர்களாய் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த வேலைக்காரர்கள் அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. Praise the Lord. இது ஒரு ஒரு ஆவிக்குரிய மனுஷனோடு தேவ ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு ஐக்கியத்தினுடைய பலனை இது காண்பிக்கிறது. அதனுடைய பலன் என்ன? அபிஷேகம், நடத்துதல், ஒரு ஒரு காலிங். இந்த இடத்துல இவனுக்கு ஒரு ஹீலிங். ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரனுக்கு என்ன உண்டாச்சு? கண்கள் திறந்து அவன் பயம் நீங்கிடுச்சு. இந்த வேலைக்காரனுக்கு என்ன உண்டாயிருச்சு? இவன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. இவன் வியாதி நீங்கிருச்சு. இன்னைக்கு விசுவாசிகள் அநேகருக்கு பயங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அநேக பலவீனங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவ சமூகத்துல இது 2ம் நீங்கும்படிக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு சத்திய வசனங்களாய் போதிக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை பிரசங்கித்தவனுக்கும் அதை கேட்டவனுக்கும் எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்துகிறதாய், எல்லோரும் இந்த வார்த்தையின் மேன்மைக்கு முன்பாக சமமாய் நம்ம காணப்படுகிறோம். ஒவ்வொருவரும் நம்ம தேவ வார்த்தைகளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த வேளையில ஓ தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பயங்கள் நீங்கணும். ஹல்லேலூயா. பலவீனங்கள் மாறணும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சத்திய வசனங்கள் அப்படித்தான் போதிக்கப்படுகிறது. மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்கள் இந்த வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்திற்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்கள் தான் நம்ம ஒவ்வொருவரும். ஆனால் சபைக்கும் நம்மளுடைய ஐக்கியங்களுக்கும் மற்ற கர்த்தருக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் சில வேளைகளில பயத்தினாலும் சில வேளைகளில பலவீனங்களினாலும் ஒடுக்கப்பட்டு இருப்போம். தேங்க்யூ லார்ட். ஆனால் கர்த்தருடைய வசனங்கள் இன்று இரவு நம்மை விடுதலையாக்கும்படி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் சொஸ்தமாவான் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டவுடனே வேலைக்காரனுக்கு அங்கே சொஸ்தமானான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் கடந்து வரணும். இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளுக்குள்ளே அபிஷேகம் உண்டு. குளோரி. சத்திய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது, அவைகளை விசுவாசிக்கிற போது, சத்திய வசனங்கள் நம்ம ஜீவியத்துல கிரியை நடப்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அதனாலே தான் கர்த்தர் சொன்னாரு, ஓ இவனுடைய விசுவாசம் பெரிது. அநேகர் இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட வந்து பந்தி இருப்பார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்தவர்கள் வந்து சேர்வார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது இந்த விசுவாசம். The faith that, hallelujah, explains us the calling, the anointing and the leading. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory, glory, glory. நாமளே 2 விதமா இருக்கும். வெளியரங்கமான மனுஷன் அவன் ஒரு வேலைக்காரனை போல, the physical man. ஹல்லேலூயா. ஆனா உள்ளான மனுஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து நம்ம வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, இந்த வெளியில இருக்கிற மனுஷன் பலவீனப்பட்டு சில சமயங்களில பயத்துல இருந்தாலும், the mind of the flesh, hallelujah, sometimes even when it is weakened by the forces of the world, the spiritual man inside of us, the inner man inside of us, who is being renewed every day, ஒவ்வொரு நாளும் அவன் புதுப்பிக்கப்படுகிறானே. அதன் காரணம் என்ன? அவன் சத்திய வசனங்களினாலே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ வார்த்தைகளினாலே அவன் புதுப்பிக்கப்படுகிறான். அதை கொண்டு அவன் ராஜ்யங்களை ஜெயித்துக் கொள்ள முடியும். அவன் ஒரு நடத்துதலுக்குள்ள, ஒரு அழைப்புக்குள்ள, ஒரு அபிஷேகத்தின் நிரப்புதலுக்குள்ள நம்மை நிறுத்தி கொள்ள
நமக்குள்ளான மனுஷனுடைய அல்லேலூயா அந்த புதுப்பித்தல் அவசியமா இருக்கிறது. இரவு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே எங்கள் மேல இந்த வார்த்தைகளுடைய வல்லமை காணப்படட்டும் அப்பா. ஓ ரிஷபப ரீபப ரீபப ஷபரிப கரபல. Holy Spirit, thank you Jesus. Amen, 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 amen. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இறங்குவீராக மகிமையாய் வல்லமையாய் உம்முடைய வார்த்தையில் உள்ள அந்த பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைக்கும் ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த வசனங்கள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus.